வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த சீரிஸோட டைட்டில் முத்து என்கிற காட்டான். இந்த சீரிஸோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு குக் கிராமத்துல வெட்டப்பட்ட தலை ஒண்ணு போலீஸ்காரங்களுக்கு கிடைக்குது. அந்த தலை இந்த சீரிஸோட ஹீரோவான நம்ம விஜய் சேதுபதியோட தலை. முத்து என்கிற முக்கியமான கேரக்டருடைய தலையை சிரிச்ச மேனிக்க யாரோ வெட்டி இந்த மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குக் கிராமத்துடைய காட்டுக்கு நடுவில் யாரோ வச்சுட்டு போயிறாங்க. வெறும் தலையை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கிராமத்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்க போலீஸ்காரங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெட்டப்பட்ட இந்த தலை யாரோடது, யார் இந்த கொலையை பண்ணா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, இப்படி பல கேள்விகளுக்கு ஒவ்வொரு எபிசோடோட முடிவிலையும் பயங்கரமான ட்விஸ்டோட சொன்ன கதை தான் இந்த முத்து என்கிற காட்டான். சரி, இப்போ இந்த சீரிஸோட முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் பண்ணி தேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க சீரிஸோட முழு கதைக்குள்ள போவோம். எபிசோட் 1ஓட ஆரம்பத்திலே மதுரையில் இருக்க ஒரு போலீஸ்கார் ஃபேமிலி தான் காட்டுறாங்க. ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் கேரக்டர்ல வரக்கூடியவன் தான் இவனுடைய பேர் காளையன். புதுசா கல்யாணம் இருக்கு. இந்த காளையன் கேரக்டரை பத்தி சொல்லணும்னா, இவங்களுக்கு சொந்தமா கிட்டத்தட்ட 5000 ஆடு இருக்கு, நிறைய சொத்து இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இவன் ஒய்ஃபுக்கு பிடிக்குமேன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த போலீஸ் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஆனா இவனுடைய அம்மாக்கு இவன் இந்த மாதிரி கான்ஸ்டபிளா வேலைக்கு போறதுல சுத்தமா விருப்பமே இல்லை. ஏன்னா இவங்க கிட்டே ஆயிரக்கணக்கான ஆடு இருக்கு. அதை வச்சுட்டு பொழப்பு ஓட்டினாலே ஜம்முன்னு ராஜா மாதிரி வாழலாம். ஆனா அதை விட்டுட்டு நாய் மாதிரி போலீஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பையன் மேல வெறுப்போடு இருக்காங்க. அதுக்கு காரணமே அவனோட ஒய்ஃப்ன்றதுனால மாமியாருக்கும் மருவலுக்கும் அவ்வளவா ஆகாது. அண்ட் இதே வீட்டுல வேலை செய்யற ஒரு பையனோட கேரக்டர் இருக்கான். இவனுக்கு எப்படியாச்சும் இவங்க கிட்ட இருந்து வேலை பார்த்துட்டு ஒரு ஆடை வாங்கி நமக்குன்னு சொந்தமா ஒரு பெரிய ஆட்டு பண்ணியே வைக்கணும்னு தான் கனவோட இந்த சின்ன பையன் அவங்க கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்படி ஓப்பனிங்லே காளையன்ன்ற அந்த கான்ஸ்டபிளுடைய கேரக்டரை காமிச்சிட்டு இப்போ அவன் வீட்டுல இருந்து கிளம்பி நேரா இப்போ அவன் ஊர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வேலை கிளம்பி போறான். அப்படி போகும்போது அந்த ஸ்டேஷன் வாசல்ல எல்லாரும் ஏதோ ஒரு பயத்தோட வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. யோ இணையாச்சு, ஏன் ஸ்டேஷனுக்குள்ள போகாம வெளியில் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம காளையன் போய் கேட்க, ஸ்டேஷனுக்குள்ள ஒரு விஷயமுள்ள பாம்பு பூந்துட்டு இருக்கான். ஏதோ பாம்பா அப்படின்ற மாதிரி இவனும் பயந்துட்டு பெஞ்ச் மேலே ஏறி நின்றுக்கிறான். இந்த காட்டுக்குள்ள ஸ்டேஷன் வச்சானுங்க, பகல்ல பாம்பு வந்து பூந்துக்குது, ராத்திரியில கரடி தொல்லை அப்படின்ற மாதிரி மற்ற கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் வெளியில நின்று புலம்பிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள பாம்பு பிடிக்கிறோம் போயிட்டு அசால்ட்டா அந்த பாம்பை பிடிச்சிட்டு வெளியில வந்துடுறான். பாம்பு பிடிச்சிட்டு போற வரைக்கும் அந்த ஸ்டேஷனை சேர்ந்த இன்ஸ்பெக்டரே பயந்து போய் மேலதான் உட்காந்துட்டு இருந்துப்பாரு. இந்த இன்ஸ்பெக்டர் இந்த சீரிஸோட ஒரு முக்கியமான கேரக்டர். அண்ட் இதே ஸ்டேஷன்ல தான் நம்ம சிங்கம் புலியும் ஹெட் கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஸ்டேஷனை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த சில வருஷங்களாவே இந்த ஸ்டேஷனுக்கு பெருசா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லைன்றதுக்காகவே இந்த ஸ்டேஷனை மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு டவுனுக்கு வர சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அவ்வளவுதாங்க. இந்த ஆர்டரை பார்த்ததும் சிங்கம் புலிக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா இந்த ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு டவுனுக்கு போயிடலாம். ஆனா அதே ஊரை சேர்ந்த நம்ம காலையில் இருக்காங்க, அவனுக்கு இந்த ஸ்டேஷன் க்ளோஸ் ஆக போகுதுன்ற விஷயம் தெரிய வந்ததுமே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறான். ஏன்னா இப்பதான் இவனுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, சொந்த ஊர்லயே வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கலான்னு பார்த்தா திடீர்னு இப்போ போலீஸ் ஸ்டேஷனை மூட போறாங்களே, என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி அப்செட் ஆக, அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே அவன் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து நம்மளே ஏதாவது ஒரு பொய் கேஸை போட்டு கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த ஸ்டேஷனை தக்க வச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டரும் நீ சொல்றது கரெக்ட் தான் காலேன், எனக்கும் இந்த ஸ்டேஷன் ஒரு மாதிரி சென்டிமெண்ட்லா பிடிச்சிடுச்சு, பெருசா எந்த ஒரு கேஸும் இல்லை வேலையும் இல்லை, சரி வா காசை கொடுத்து ஏதாவது ஒரு பொய் கேஸை போட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த ஸ்டேஷனை ஓட்டுவோம் அப்படின்ற மாதிரி காளையனை கூட்டிட்டு அதே ஊர்ல சாராயம் வித்துட்டு இருந்த ஒரு பாட்டியை பார்க்க தான் போயிருக்காங்க. அந்த பாட்டியா, எப்பா நான் தான் அந்த தொழிலாம் இப்பெல்லாம் பண்றது இல்லையே, எல்லா பயலுகளும் டவுனுக்கு வேலைக்கு போயிட்டானுங்க, காசு கொடுத்து கேஸ் வாங்குற அளவுக்கு யாரும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லி அனுப்ப, என்னடா பண்றது, சரி ஓகே போலீஸ் ஸ்டேஷன் க்ளோஸ் பண்ண போறது உறுதியாகி போச்சு அப்படின்ற மாதிரி காலையின் அன்னைக்கு நைட் ஃபீல் பண்ண கட் பண்ணா. அடுத்த நாள் காலையின் வீட்டுல வேலை பார்க்குற அந்த சின்ன பையன் இருக்கான, அவன் ஆட்டம் வச்சுக்கிட்டு அந்த ஊர் எல்லையில இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் தான் சுத்திட்டு இருந்திருக்கான். அந்த இடத்துல இவனை மாதிரி இன்னொரு சின்ன பையன் எதையோ பார்த்துட்டு பயந்து போய் ஓடி வரான். அப்படி என்னத்தை பார்த்தா இவன் ஏன் இப்படி பயந்து ஓடி வரான்னு சொல்லிட்டு இந்த பையன் போய் பாக்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது தான் அங்க பாறை மேல ஒரு தலை இருக்கு. அவ்வளவுதாங்க. அந்த தலையை பார்த்ததும் இந்த பையன் பயந்து போய் உடனே கான்ஸ்டபிள் காலையில் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண, அவரும் வேக வேகமா வந்து பாக்குறாரு. வந்து பார்த்தா தலை இருக்கு. அவ்வளவுதாங்க. தலையை பார்த்து இவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உடனே இவங்க ஸ்டேஷன்ல ஹெட் கான்ஸ்டபிளான சிங்கம்புலிக்கு கால் பண்ணி தலையை பார்த்த விஷயத்த பயத்தோட சொல்ல, காலில் இருக்க சிங்கம்புலியா, யோ காளையா கொஞ்சம் பதட்ட வராம இரு, அந்த தலை முதல்ல எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி ஊர் எல்லையில இருக்கு. ஊர் எல்லையிலையா? அங்க ஒரு எல்லைக்கல் இருக்கும், அந்த கல்லுக்கு மேற்கு பக்கம் இருந்தா மட்டும்தான் நம்ம ஊர் ஸ்டேஷனுக்குள்ள வரும், அப்படி இல்லாம அந்த பக்கம் இருந்துச்சுன்னா மஞ்சம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் சர்க்கிள்ல வந்துடும். சோ அந்த எல்லைக்கல்லோட மேற்கு பக்கத்துல இருக்கா மட்டும் பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரி சிங்கப்புலி காலில் கேட்க, ஒரு நிமிஷம் இருங்க சார் பார்த்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இந்த காளையன் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறான். ஆக்சுவலா அது போன்ல பேசிட்டு இருக்கும் போதே அந்த தலை மஞ்சம்பட்டி எல்லைக்குள்ளதான் இருந்திருக்கு. ஆனா ஒரு கேஸும் இல்லாதனால இந்த ஊருடைய போலீஸ் ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ண போறாங்கல்ல,
அதை பிடிக்காத நம்ம காளையன் வாண்டடா தலையை தூக்கிட்டு வந்து இவங்க எல்லைக்குள்ள கொண்டு வந்து வச்சிடறான். ஏன்னா அப்பதானே இந்த ஒரு கேஸை வச்சு ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, இந்த ஊரை விட்டு போக கூடாது, ஸ்டேஷன் க்ளோஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த காளையன் தலையை கொண்டு வந்து இவங்க எல்லைக்குள்ள வச்சுக்கிறான். தலை கிடைச்ச இடத்துல ஒரு பார்சலும் கிடைச்சிருக்கும். இந்த பார்சல்ல கட்டுக்கட்டா பணம் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா மேல இருந்திருக்கும். கூடவே ஒரு லெட்டரும் இருக்கு. இதெல்லாம் இந்த கான்ஸ்டபிள் காளையன் பார்த்துட்டு இருக்கும் போதே முதல்ல தலையை பார்த்த அந்த சின்ன பையன் வந்து, ஆமா தலை அந்த பக்கம் தானே இருந்துச்சு, எப்படி இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, தம்பி தலை இந்த பக்கம் தான் இருந்துச்சு, யார் கேட்டாலும் அப்படிதான் சொல்லணும், நீயும் ரொம்ப நாளா என் அம்மா கிட்ட ஒரு சென ஆடு கேட்கறல்ல, நான் அந்த ஆடை உனக்கு கொடுக்குறேன், யாரு வந்து கேட்டாலும் தலை இங்க தான் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் காளையன் அந்த சின்ன பையனை தான் வழி கொண்டு வந்துறாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் இன்ஃபார்ம் பண்ணி அவரும் வந்து பாக்குறாரு. அவர் வந்து பார்க்கும்போது அந்த தலை கிடைச்ச இடத்துலயே ஒரு பார்சல் கிடைச்சிச்சுல, அதை ஓபன் பண்ண கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா பணம், கூடவே ஒரு லெட்டர் இருந்துச்சுல, அந்த லெட்டர்ல இந்த தலையை அடக்கம் பண்றவங்க இந்த 2 லட்ச ரூபா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கான். இந்த தலையை அடக்கம் பண்றவங்க தான் அந்த பணம் போகணுன்ற மாதிரி எவனோ ஒருத்தன் எழுதி வச்சுட்டு தலை பக்கத்திலே 2 லட்ச ரூபா பணத்தையும் வச்சுட்டு போயிருக்கான். சிரிச்ச மேனிக்கவே செத்துருக்கானே, யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்விக்குறியோட இந்த எபிசோடு 1 முடிக்கிறாங்க. இப்போ எபிசோட் 2 ஆரம்பத்திலே அந்த ஊருக்குள்ள தலை மட்டும் தான் கிடைச்சிருக்கின்ற விஷயம் ஊர்க்காரங்களுக்கு தெரிய வந்து கூட்டமா வந்து பாக்குறாங்க. டாக் ஸ்குவாட், மற்ற ஃபாரன்சிக் டீம் இவங்க எல்லாரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து கிடைக்கிற எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போக, ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவர் வந்து வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடிட்டு போறாரு. அப்படி தேடும் போது தான் தக்கரையோட ஒரு $1,000,000 கிடைக்குது. அதையும் எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த தலையை எடுத்துட்டு போறதுக்காக ஒரு பாக்ஸை கொண்டு வந்து இந்த பாக்ஸ்ல இந்த தலையை போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக நேரா ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துறாங்க. ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து பார்த்துட்டு, என்னையா வெறும் தலையை மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க, பாடி எங்க? சார் அந்த ஸ்பாட்ல எவ்வளவு தேடியும் பாடி கிடைக்கல, வெறும் தலை மட்டும் தான் கிடைச்சிருக்கு, இதை வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, யோ பாடியே இல்லாம எப்படியா போஸ்ட்மார்ட்டம் பண்றது, முதல்ல போய் பாடியை கண்டுபிடிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்லி அனுப்ப, வேற வழி இல்லாம அந்த தலையை தூக்கிட்டு இந்த போலீஸ்காரங்க ஸ்டேஷனுக்கே கொண்டு வந்து வச்சிடறாங்க. அவ்வளவுதான், க்ளோஸ் பண்ண போறதா இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வந்துருச்சு. இதுல யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, அந்த ஊரை சேர்ந்த கான்ஸ்டபிளான நம்ம காளையன் அவன் பயங்கர ஹாப்பி. கட் பண்ணா அடுத்த நாள்ல இருந்து இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை தீவிரமா கையில எடுத்துக்கிட்டு, வெட்டப்பட்ட இந்த தலை யாரோடது, இது கொலையா இல்ல தற்கொலையா, அதான் எப்படி சிரிச்ச மினிக்கவே செத்துருப்பான், இப்படி பல கேள்விகளோட அந்த தலையை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரா விசாரிக்க கிளம்புறாங்க. முதல்ல அந்த ஊருடைய டீ கடையில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த போட்டோல இருக்கவனு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி டீ கடையில இருக்க ஒவ்வொருத்தரா கேட்டுட்டு இருக்க, அதே டீ கடையில அந்த ஊரை சேர்ந்த பாலாஜி சக்திவேல் அவர்கிட்ட இந்த போட்டோவை காமிச்சு, இவனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆரம்பத்துல இவர் அந்த போட்டோவை பார்த்து ஒரு மாதிரி திரு முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரு இந்த போட்டோல இருக்கவன் யாருன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவனுடைய பேர் முத்து, இவன் நான் சரியா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் திருவிழால தான் முறையா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக்கை ஓபன் பண்றாரு. அந்த ஃபிளாஷ்பேக்ல ஊர் திருவிழால டான்ஸ் ஆடுறதுக்காக கண்மணி நடன குழுன்ற ஒரு டீம் அந்த திருவிழாக்கு வந்து இறங்கியிருக்காங்க. அந்த டீம் கூட வந்தவன் தான் இந்த முத்து. இப்பதாங்க நம்ம ஹீரோவுடைய இன்ட்ரோவே. அந்த கண்மணி நடன குழு டீமுக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி கூடவே வந்து அவங்கள சேஃபா கூட்டு வந்துறான். அந்த திருவிழால இருக்க ஆம்பளைங்கெல்லாம் எப்படியாவது இந்த நடன குழுவில் இருக்க பெண்கள் மேல கை வச்சிடணும்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. அவனுங்க எல்லாரையும் தள்ளி விட்டு நம்ம முத்து தான் சேஃபா கூட்டு வந்து ரூம்ல விடுறாரு. அந்த ரூமுக்கு வெளியில இந்த வயசான பீஸுங்க உள்ள பொண்ணுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றத பார்க்க எட்டி பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்படி எட்டி பார்த்துட்டு இருக்க ஒருத்தர் தான் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கவரு. முத்து வெளியே வந்து பெரிய மனுஷனுக்கு பண்ணிட்டு இருக்க மட்டமான வேலையை பார்த்துட்டு, இல்ல பொண்ணுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது போயிட்டு இப்படி பார்த்துட்டீங்களே, யார் நீங்க அப்படின்ற மாதிரிலாம் முத்து கேட்க, அதுக்கு இந்த பெருசுங்க, இந்த பார் தம்பி, எப்பயாவது தான் எங்களால இதெல்லாம் அனுபவிக்க முடியும். போன வருஷம் ஆட்டத்துக்கு வந்த பொண்ணுங்கள்ல பசங்க பொண்ணுங்க வேஷம் போட்டு ஆடினானுங்க, நீங்களும் அந்த மாதிரி ஏமாத்த வந்திருக்கீங்களா, அதை நான் டெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இப்பெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் அவங்க டான்ஸ் ஆடட்டும், அதுக்கப்புறம் உங்ககிட்ட கூட்டு வரேன். அப்படியா, சரி ஓகே, ஒழுங்கா கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இந்த பெரியவரும் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு போறாப்புல. இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலே அந்த ஊர் திருவிழால ஒரு பயங்கரமான கலவரம் வெடிக்குது. யாரோ எங்க இருந்தோ கல்லு தூக்கி வீசி அடிக்கிறாங்க. இதனால அந்த திருவிழாக்குள்ள பயங்கரமான கலவரம் வெடிக்க எல்லாரும் அங்க வந்து பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அந்த திருவிழா சம்பவத்தில் தான்ப்பா கடைசியா நான் முத்துவை பார்த்தது. அதுக்கப்புறம் எங்க போனா என்ன ஏது எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பாலாஜி சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. ஓகே, இப்போதைக்கு பேர் தெரியாம இருந்த அந்த தலைக்கு பேர் கிடைச்சிருச்சு. அவனுடைய பேர் முத்து. அவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி கண்மணி நடன குழுவில் இருந்த பெண்களுக்கு பாடி கார்டு மாதிரி வேலை பார்த்துருக்கான். கிடைச்ச இந்த க்ளூஸை வச்சு நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பேசிட்டு கிளம்புறாரு. கற்பனா அடுத்த சீன்ல நம்ம கான்ஸ்டபிள் காலின் இருக்கால, அவன் தான் ஒய்ஃபை கூட்டிட்டு முதல்ல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்காரு. சாப்பிட வந்த இடத்துலயும் கேஸை பத்தியே நம்ம காலின் யோசிச்சுட்டு இருக்க, கூட இருக்க ஒய்ஃப் அதை பார்த்துட்டு, என்ன உங்களுக்கு இந்த போட்டோல இருக்க நபர் யாரும் உங்களுக்கு தெரியணும்ல, வாங்க ஒவ்வொருத்தர கேட்கலாம் அப்படின்ற மாதிரி முதல்ல இப்ப அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட போயிட்டு, இந்த போட்டோல இருக்க பாத்துருக்கீங்களா
பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த ஹோட்டல்காரர் அந்த போட்டோவை பார்த்துட்டு, இவர்தான் என் முதலாளி, இவருடைய பேர் முத்து, சரியா 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவரை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இந்த ஹோட்டல்காரர் ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாரு. அந்த பிளாஷ்பேக்ல இந்த ஹோட்டல்கார் ஒரு சாதாரண பரோட்டா கடையில சப்ளையரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தவன் தான் நம்ம முத்து. அவர் அங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டல் ஓனர் சப்ளையரா வேலை பார்த்துட்டு இருக்க இந்த பெரியவரை ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. யோ, நான் ஏன் வேலை பார்க்கற, வயசாயிடுச்சுல, வீட்டுல உட்காரத விட்டுட்டு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு எங்க தாலியா இருக்கிற, யோ கிழவா போ, அங்க போய் இலையெடு, அவங்களுக்கு சாம்பார் ஊத்து, அந்த இட்லி இறக்கு. இப்படி அந்த ஹோட்டலுக்காரன் கொஞ்சம் கூட மனிதாபமானவே இல்லாம சப்ளையரா வேலை பார்த்துட்டு இருக்க இந்த பெரியவரை ரொம்ப அசிங்கப்படுத்த, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம முத்து சாப்பிட்டு முடிச்சதும் நேரா தன்னுடைய வண்டிக்கு வராரு. இவர் வச்சுட்டு இருக்க இந்த வண்டியும் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் தான். இவருடைய வண்டிக்கு பின்பக்கம் கீழே ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு. அந்த டோரை ஓபன் பண்ணி கட்டா பணம் கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா எடுத்துட்டு வந்து நேரா இப்போ அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட வந்து, இந்த ஹோட்டல் வைக்க எவ்வளவு உனக்கு செலவாச்சு, சரியா ஒரு 1.5 லட்சம், டெய்லி இதுல எவ்வளவு வருமானம் பாப்ப, அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த ஹோட்டலோடைய வருமானம் பிளஸ் நீ இந்த ஹோட்டல் வச்சதுக்கான முதலீடு இதெல்லாம் சேர்த்து நான் உனக்கு 10 லட்ச ரூபா செட்டில் பண்றேன், ஹோட்டல அப்படியே நீ விட்டுட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த முதலாளியும் யோசிக்கிறாரு. 5 வருஷம் சம்பாத்தியத்தை மொத்தமா ஒருத்தன் கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு அவரும் அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த ஹோட்டல கொடுக்க, அந்த ஹோட்டல் நம்ம ஹீரோ கைக்கு வந்ததுமே அதே ஹோட்டல்ல சப்ளையரா வேலை பார்த்து அசிங்கப்பட்டு ஒரு பெரியவர் அவரை கூட்டு வந்து கலாபெட்டில் உட்கார வச்சு, இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலுக்கு நீங்க தான் ஓனர், இவ்வளவு நேரம் உங்களை அசிங்கப்படுத்தினால முன்னாள் முதலாளி அவன் இந்த ஹோட்டல் பக்கம் வந்தானா அவனை உள்ளே சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி பெரியவரை அசிங்கப்படுத்தினோன்னு ஸ்பாட்லேயே நம்ம ஹீரோ பணத்தால் அடிச்சு, அதான் சப்ளையரா இருந்த ஒரு பெரியவரை 2 நிமிஷத்துல ஹோட்டல் ஓனரா மாத்திட்டு அங்கிருந்து கிளம்பியிருப்பாரு. அதனாலதான் இப்ப இந்த ஹோட்டல் ஓனர் இவர் தான் என்னுடைய முதலாளின்ற மாதிரி போட்டோ பார்த்ததுமே சொல்லியிருப்பாரு. இவருக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, இவர் செத்துட்டாரு, இவருடைய தலை மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் காலின்னு சொல்ல, சரி ஓகே சார், இதுக்கப்புறம் என்னால என்ன முதலாளியாக்குன இந்த முத்துன்ற தெய்வத்தை பார்க்க முடியாது, இந்த போட்டோவாச்சும் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹோட்டல் ஓனர் கான்ஸ்டபிள் காலின் கிட்ட இருந்து முத்துவோடைய போட்டோ வாங்கி வச்சுக்கிறாரு. முத்துன்ற கேரக்டருக்கு பின்னாடி ஒரு மாதிரி மர்மமாவே இருக்கு. ஓவர் நைட்ல ஒரு சப்ளையரை ஓனர் ஆக்குறான், சம்பந்தமே இல்லாத ஒரு நடன குழுக்கு பாடி கார்டா வந்திருக்கான். உண்மையிலே இவன் யாரு, முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்னா அவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்த அந்த கண்மணி நடன குழுவை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை கூட்டிட்டு மதுரை டவுன்ல இருக்க அந்த கண்மணி நடன குழுவை போய் பார்க்கறாரு. அங்க போய் பார்த்தா அந்த கண்மணி நடன குழு முன்ன மாதிரி இயங்குறது இல்லையா. அந்த டீம்ல முக்கியமான டான்சர்ஸ் ஆன மீனா அண்ட் சிட்டு அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறதை நிறுத்திட்டாங்களாம். அப்பத்துல இருந்து இந்த நடன குழுவும் இயங்குறது இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நடன குழுல இருந்த ஒரு நபர்கிட்ட போயிட்டு முத்துவோடைய போட்டோ காமிச்சு, இதுக்கு முன்னாடி இங்கதான் வேலை பார்த்துருக்கானாமே, இவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியும் சார், சரியா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கிட்ட தான் டிரைவரா வேலை பார்த்தாரு, முதல் முறையா நாங்க அவர் ஒரு திருவிழால தான் பார்த்தோம், இதுக்கப்புறம் தான் எங்க நடன குழுல ஒரு டிரைவரா வேலைக்கு ஜாயின் பண்ணாரு, எங்க நடன குழுல இருந்த மீனா அண்ட் சிட்டு அவங்க 2 பேர் கூட தான் அவர் ரொம்ப க்ளோஸா இருந்தாரு அப்படின்ற மாதிரி அவர் தங்கின இடத்தெல்லாம் கூட்டு போய் காட்டுறாங்க. அங்க ஒரு பழைய இரும்பு பெட்டி இருக்கு. அந்த இரும்பு பெட்டியை நம்ம இன்ஸ்பெக்டர் ஓபன் பண்ணி பாக்குறாரு. உள்ளுக்குள்ள அந்த நடன குழுவை சேர்ந்த பெண்களுடைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு. கடைசியா ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல தான் நம்ம முத்து ஒரு யானை மேல சவாரி செஞ்சுட்டு இருக்க மாதிரியான ஒரு போட்டோ. இந்த போட்டோல தான் முத்து முழுசா இருக்கான். அந்த போட்டோவை நம்ம இன்ஸ்பெக்டர் எடுத்து வச்சுக்கிட்டு, போட்டோல முத்து ஒரு யானை மேல தானே உட்காந்துட்டு இருக்கான். யானைங்க பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு யானையும் ஒவ்வொரு டைப்ல இருக்குமா. இப்போ இந்த போட்டோல முத்து உட்காந்துட்டு இருக்க இந்த யானை இது எங்க இருக்குன்னு தெரிஞ்சா இந்த கேஸ்ல நமக்கு ஒரு லீடு கிடைக்கும்னு சொல்லிட்டு உடனே இந்த யானையை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு நபருக்கு கால் பண்ணி போட்டோ அனுப்பி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் இந்த யானை கேரளால இருக்குன்ற விஷயம் தெரிய வருது. அவ்வளவுதாங்க, ஸ்டேஷன்ல இருக்க நம்ம இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை கூப்பிட்டு முத்துவோடைய கேஸை நம்ம சால்வ் பண்ணோம்னா அடுத்தது நம்ம போக வேண்டிய ஊர் கேரளா, தயாரா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க எபிசோட் 2 எபிசோட் 3யோட ஆரம்பத்திலே முத்துவால இன்னைக்கு ஹோட்டல் ஓனரா உட்காந்துட்டு இருக்க அந்த பெரியவர் தன்னுடைய ஹோட்டல்ல முத்துவோடைய போட்டோவை சாமிக்கு நடுவில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதான் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த ஒரு நபர் பார்த்துட்டு, இவனுடைய போட்டோ என்னையா நீ வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்க, இவன் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தவர் பாத்தீங்களா, அவர் அந்த இடத்துல நம்ம முத்துவை பத்தி ஒரு பிளாஷ்பேக்கை ஓபன் பண்றாரு. சரியா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டஞ்சத்திரத்துல இந்த கதையை சொல்ற நபருடைய வாட்ச் கடையில வாட்ச் மெக்கானிக்கா வேலை பார்த்தவன் தான் நம்ம முத்து. அப்படி நம்ம முத்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நபர் வந்து இந்த வாட்சை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காரு. அந்த வாட்சை வாங்கிட்டு நம்ம முத்து அதை பார்த்ததுமே, இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிராண்ட், இந்த வாட்ச் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த வாட்சை பத்தி புட்டு புட்டு வைக்க, இப்போ வாட்ச் கொடுத்த நபர் நம்ம முத்துவை பாக்குறாரு. ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்காரு. சரி ஓகே, இந்த வாட்சை நீ கிளீன் பண்ணி வை, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வாட்சை நம்ம ஹீரோ கையில கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் போனதுமே நம்ம முத்து அந்த விலை உயர்ந்த வாட்சை கையில கட்டிட்டு அப்படியே பார்த்தா கடையில இருக்க ஒரு எல்லோ பேக்கை பாக்குறாரு. ஆக்சுவலா அந்த எல்லோ பேக் இப்போ பதட்டமா ஒரு மர்ம நபர் வாட்ச் கொடுத்துட்டு போனார்ல,
அவர் தான் மறைமுகமா அந்த கடையில வச்சுட்டு போயிருக்காரு. அந்த எல்லோ பேக்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ஓபன் பண்ணி பாக்குறான். உள்ள பார்த்தா கோல்ட் பிஸ்கெட். அதை பார்த்ததும் முத்துக்கு ஒரே ஷாக். உடனே அதை மறைச்சி அதை கடையிலே வச்சிடறான். இப்படி இந்த கதையெல்லாம் ஹோட்டல்கார்கிட்ட அந்த வாட்ச்கார் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வாட்ச் கொடுத்துட்டு போன அந்த மர்ம நபரை பத்தியும் அவன் வச்சுட்டு போன அந்த எல்லோ பேக்கை பத்தியும் சுமார் 6 மாசமா என்கிட்ட இவன் சொல்லவே இல்லை. சரியா ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த வாட்ச்காரன் திரும்ப நம்ம கடைக்கு வந்தான். அவன் வந்ததுமே முத்துக்கு மட்டும் அவன் நல்லா தெரிஞ்சிருக்கு. நாங்க உங்க வாட்சை கிளீன் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு அந்த வாட்சை முத்து திரும்ப கொடுத்துருக்கான். அப்படி கொடுத்ததுமே இந்த வாட்ச் கொடுத்த நபர் லாஸ்ட் டைம் மறந்தாப்புல நான் இந்த கடையில ஒரு எல்லோ பேக் விட்டு போயிட்டேன், அது இங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ அதை எடுத்து கொடுக்குறான். இந்த எல்லோ பேக்ல என்ன இருக்குன்னு ஏதாவது ஓபன் பண்ணி பாத்தியா, ஏதாவது எடுத்தியா அப்படின்ற மாதிரி இந்த வாட்ச் கொடுத்த நபர் நம்ம ஹீரோ பார்த்து கேட்க ஓபன் பண்ணி பார்த்தேன், ஆனா நான் எதுவும் எடுக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல இதெல்லாம் அங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்க கடை ஓனர் டேய் அந்த பேக் உள்ள அப்படி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க உள்ள அந்த கோல்ட் பிஸ்கெட் இருக்கிற விஷயத்த சொல்ல அவ்வளவுதாங்க கடை ஓனர் டென்ஷன் ஆயிடும். டேய் முத்து இதெல்லாம் போலீஸ் கேஸ் விவகாரம், 6 மாசமா என்கிட்ட கூட இந்த பேக் விஷயத்த மறைச்சிட்டல, இனி உனக்கு இங்க வேலை கிடையாது கிளம்பா அப்படின்ற மாதிரி திட்ட அங்க முத்துக்கு நடக்கிற எல்லாத்தையுமே அந்த வாட்ச் கொடுத்தவன் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து முத்து கண்ணில் இருக்கக்கூடிய அந்த நேர்மையை பார்க்கறான். நீ நினைச்சிருந்தா அந்த பேக் உள்ள இருக்க கோல்டு எடுத்துக்கலாம், இல்ல நீ எதை வேணா பண்ணிருக்கலாம், ஆனா நீ பண்ணல, சரி என் கூட பாம்பே வந்துடுறியா அப்படின்ற மாதிரி இந்த வாட்ச் கொடுத்த மர்ம நபர் கேட்க நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கூட கிளம்பி பாம்பே போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அந்த பாம்பேக்காரன் கூட டிராவல் பண்ணியிருக்கான். அந்த பாம்பேக்காரனுடைய பேர் சிவேட்டன். இப்படி இந்த கதையெல்லாம் வாட்ச் கடைக்காரன் ஹோட்டல்காரர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக கேரளா வரைக்கும் வந்து இறங்கக்கூடிய நம்ம இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் இவங்க 2 பேரும் சேர்ந்து நேரா இப்போ அந்த யானை இருக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு போறாங்க. அந்த இடத்த கண்டுபிடிச்சு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கவர்கிட்ட முத்து யானை கூட இருக்க அந்த போட்டோ காமிச்சு இது முத்துவோட யானை தானே, முத்துவை நீங்க லாஸ்டா எப்ப பாத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க லாஸ்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், அப்பப்போ வந்து யானைக்கு தேவையான ஃபுட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு யானையை பத்திரமா பாத்துக்கங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போவாரு, லாஸ்டா அவரை பார்த்து 1 வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய யானை பாகன்னு சொல்ல சரி முத்து எப்படி யானை கொண்டு வந்து இங்க ஒப்படைச்சிட்டு போனா அந்த டீட்டெயிலாம் நாங்க எங்க தெரிஞ்சுக்குது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்க பக்கத்திலேயே ட்ரஸ்ட் இருக்கு அங்க போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி இந்த யானை பாகன்னு சொல்லி அனுப்ப அடுத்த சீன்ல இந்த 2 போலீஸ்காரங்களும் அந்த ட்ரஸ்ட்ல இருக்க ஒரு ஆபீசர் கிட்ட போயிட்டு யானை கொண்டு வந்து இங்க விட்டு போன முத்து ஏதாவது அட்ரஸ் கொடுத்துட்டு போயிருக்கானா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது தான் எஸ் முத்து ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு போயிருக்கான். நரோத்தம் தாஸ் மெமோரியல் ட்ரஸ்ட் கொச்சின்ல இருக்கு. இந்த அட்ரஸ் தான் முத்து அங்க கொடுத்துட்டு போயிருக்கான். அந்த அட்ரஸ் வாங்கிட்டு இப்ப 2 போலீஸ்காரங்களும் கொச்சின் நோக்கி போறாங்க. அப்படி போகும்போதே முத்து ஒரு கடையில 15 வருஷத்துக்கு முன்னாடி வாட்ச் மெக்கானிக்கா வேலை பார்த்தது, அங்க சிவேட்டன்ற ஒரு பாம்பேக்காரன் வந்து முத்து அவன் கூட கூட்டு போனது, இந்த விஷயம்லாம் அந்த ஹோட்டல் கார் மூலமா கொச்சின்ல இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்க இந்த போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. ஓகே முதல்ல கொச்சின் போயிட்டு இந்த நரோத்தம் தாஸ் மெமோரியல் ட்ரஸ்ட் அதை பத்தி விசாரிப்போன்ற மாதிரி கொச்சின்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த நரோத்தம் தாஸ் மெமோரியல் ட்ரஸ்ட் எங்க இருக்குன்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கும் போது தான் அது ஒரு ஆர்ஃபனேஜ்னு தெரிய வருது. சரி ஓகே அந்த ஆர்ஃபனேஜுக்கும் போய் விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கொச்சின்ல இந்த 2 போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது பேரலா இந்த பக்கம் ஊர்ல நம்ம காலையன் கான்ஸ்டபிள் இருக்கார்ல அவரு ஒரு பக்கம் முத்துவோடைய போட்டோ வச்சுட்டு பக்கத்துல இருக்க கிராமங்கள் எல்லாம் போயிட்டு இவர் எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அந்த போட்டோ காமிச்சு கேட்க அங்க ஆடு மேய்க்கிற ஒரு லேடி இந்த தம்பியா இவர் நல்லா தெரியுமே, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஊருக்குள்ள வந்து சம்மந்தமே இல்லாம ஆட்டு புள்ளிக்கெல்லாம் வாங்கிட்டு பாத்திரங்களை கொடுத்துட்டு போனாரு, ரொம்ப நல்ல தம்பி அப்படின்ற மாதிரி அந்த கிராமத்தை சேர்ந்த ஆடு மேய்க்கிற லேடி முத்துவை பத்தி ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்க. அந்த பிளாஷ்பேக்ல நம்ம முத்து அவருடைய வண்டி முழுக்க பாத்திரங்களை கட்டிட்டு கையில ஒரு மைக்கோட அந்த ஊரே வளம் வந்துட்டு உங்ககிட்ட ஆட்டு புள்ளிக்கு இருக்கா அது வந்து கொடுத்துட்டு மூட்டைக்கு 500 ரூபாய் அப்படி இல்லைன்னா பாத்திரங்களை வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஊர் முழுக்க வந்து பேசிட்டு அந்த கிராம மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஆட்டு புலிகைகள் எல்லாம் வாங்க இதெல்லாம் வாங்கிட்டு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கிராம மக்கள் கேட்க அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, உங்களுக்கு பணமும் பாத்திரமும் வருதுல்ல கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஆட்டு புலிகள் எல்லாம் வாங்கிட்டு பாத்திரங்களும் காசும் கொடுத்துட்டு ஊர் எல்லையில கொண்டு வந்து அந்த ஆட்டு புலிகளில் இவர் கொட்டியிருக்காரு. இவர் ஏன் இந்த மாதிரி வேலைகளை பண்ணாருன்னு இது நாள் வரைக்கும் அந்த கிராம மக்களுக்கு தெரியலையா. இப்படி முத்து ஒரு மிஸ்டீரியஸ் மேனாவே தான் அந்த கிராமத்துல வளம் வந்துட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது கட்பனா இந்த பக்கம் கொச்சின்ல அந்த நரோத்தம் தாஸ் மெமோரியல் ட்ரஸ்ட்டுக்கு இந்த 2 போலீஸ்காரங்களும் விசாரிக்க போயிருக்காங்க. அங்க போன இடத்துல மேனேஜரா வேலை பார்க்குற பையனை கூப்பிட்டு முத்துவை பத்தி விசாரிக்கும் போது தான் முத்து இறந்துட்டான்ற விஷயம் கேள்விப்பட்டதுமே அந்த பையன் ஒரு மாதிரி அப்செட் ஆகிறான். அதுக்கப்புறம் இந்த மேனேஜர் பையன் 2 போலீஸையும் கூப்பிட்டுட்டு இதே மெமோரியல் ட்ரஸ்ட்ல தான் கொஞ்சம் நாளா முத்து தங்கிட்டு இருந்திருக்கான். அந்த ரூமை கூட்டு போய் காட்டுறாங்க. 2006 வரைக்கும் முத்து இந்த ஆர்ஃபனேஜ்ல தான் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த ஆர்ஃபனேஜை ரன் பண்ணிட்டு இருந்தவர் பேர் சிவேட்டன். இந்த சிவேட்டனும் முத்துவும் ரொம்ப க்ளோஸ். இவங்க எல்லாம் குரூப்பா ஒன்னா எடுத்த ஒரு போட்டோவை இந்த மேனேஜர் பையன் போலீஸ் கிட்ட எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். சென்ட்ரலா உட்காந்துட்டு இருக்கவர் தான் இந்த சிவேட்டன். இவர் தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி வாட்ச் கடையில சாதாரண வாட்ச் மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு நம்ம முத்துவை பாம்பே கூட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் கொச்சின்ல வந்து இந்த ஆர்ஃபனேஜை ஸ்டார்ட் பண்ணி இதுக்கும் மேனேஜராகவும் மாத்திருக்காரு. சரி இப்ப இந்த சிவேட்டன் எங்க இருக்காரு அப்படின்னு விசாரிக்க லாஸ்டா அவர் 2009ல பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் திரும்ப வரவே இல்லை. இப்போ இந்த ஆர்ஃபனேஜ் கூட பென்னி அண்ட் ஜெஸின்றவங்க தான் பாத்துக்கிறாங்க. பென்னி யாரு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கேட்க
இந்த ஊரோட எம்எல்ஏ அவர் தான் பென்னி. அவரும் சிவேட்டானுக்கு ரொம்ப க்ளோஸ். சிவேட்டான் மொத்த பொறுப்பையும் பென்னி அண்ட் ஜெஸ்ஸி கிட்ட ஒப்படைச்சிட்டு திரும்ப பாம்பேவே போயிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க அவரை பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் இந்த மேனேஜர் பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு போலீஸ்காரங்க கீழே வந்து விசாரிக்கிறாங்க. முத்து லாஸ்டா இந்த ஆர்ஃபனேஜை விட்டு எப்ப போனா அப்படின்ற மாதிரி கேட்க 2006ல இந்த ஆர்ஃபனேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன்ல திடீர்னு ஒரு குரூப் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணி பாம் பிளாஸ்ட் பண்ணாங்க. அந்த பாம் பிளாஸ்ட்ல சில பேர் இறந்தாங்க. முத்து உயிர் பொழைச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் இங்க இருந்து போயிட்டான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சிவேட்டனும் இங்க இருந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆர்ஃபனேஜ்ல வேலை பார்க்குற ஒரு நபர் போலீஸ் கிட்ட சொல்ல, இந்த ஆர்ஃபனேஜ்ல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏதோ ஒரு மர்ம கும்பல் பாம் பிளாஸ்ட் அட்டாக் எல்லாம் பண்ணிருக்காங்க. முத்துவை பத்தி தேட தேட பல மர்மங்களா வெளியே வந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை இந்த பாம் பிளாஸ்ட் பண்ணவங்க தான் முத்துவையும் கொலை பண்ணாங்களா? சிவேட்டனுக்கு என்னாச்சு? அவர் ஏன் திரும்ப வரவே இல்லை? இப்படி பல கேள்விகளோட எபிசோட் 3 இங்க முடிக்கிறாங்க. எபிசோட் 4ஓட ஆரம்பத்திலே இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் இவங்க 2 பேரும் இப்போ அந்த ஆர்ஃபனேஜ்ல நடந்த பாம் பிளாஸ்ட் அதுக்கப்புறம் தான் முத்து கேரளா விட்டு தமிழ்நாடுக்கும் வந்திருக்கான். ஸோ அந்த பாம் பிளாஸ்ட்டுக்கும் முத்து தமிழ்நாடுக்கு வந்து இறந்ததுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அப்போ அந்த கேஸ் ஃபைல் ஆன ஸ்டேஷனுக்கு தான் போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த ஸ்டேஷன்ல இருக்க கேரளா போலீஸ் ஆர்ஃபனேஜ்ல நடந்த அந்த பாம் பிளாஸ்ட் கேஸை பத்தி டீடைலிங்கா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மாதிரி அந்த சம்பவத்தை பண்ணவன் ஆர்ஃபனேஜை ரன் பண்ணிட்டு இருந்த சிவேட்டனுடைய முன்னாள் விரோதி ஜானின்றவ தான் கேங்க கூட்டு வந்து அட்டாக் பண்ணி பாம் பிளாஸ்ட் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அவன் போலீஸ்ல மாட்டினானா. கிட்டத்தட்ட 16 வருஷம் அவனுக்கு ஜெயில் தண்டனையும் கொடுத்துறாங்க. அந்த கேஸ்ல ஐ விட்னஸா நம்ம முத்து என்கிற காட்டான், சிவேட்டன், எம்எல்ஏ பென்னியோட பிஏ பாஸ்டின், இப்படி இவங்க 4 பேரும் ஐ விட்னஸா இருக்காங்க. இப்படி இந்த கேஸை பத்தியெல்லாம் அந்த ஸ்டேஷன்ல விசாரிச்சுக்கிட்டு இந்த 2 போலீஸ்காரங்களும் ரிட்டர்ன் ரூமுக்கு வந்து நம்ம முத்து என்கிற காட்டானை பத்தி தான் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்றாங்க. முதல்ல 1997ல ஒரு வாட்ச் கடையில சாதாரண வாட்ச் மெக்கானிக்கா இருந்திருக்கான். அங்க சிவேட்டன் வந்து அவனுடைய லாயல்ட்டியை பார்த்து அவனை கூட்டிட்டு பாம்பே போயிருக்காரு. அதுக்கப்புறம் 2005ல திரும்ப யானை பாகனா இங்க கேரளால இருந்திருக்கான். 2006ல சிவேட்டனுடைய ஆர்ஃபனேஜ்ல மேனேஜரா வேலை பார்த்துருக்கான். பாம் பிளாஸ்ட்க்கு அப்புறம் 2012ல மதுரை சுத்து வட்டாரத்தில் இருக்க கிராமங்கள்ல வண்டி வச்சுட்டு ஊரா புழுக்கையை கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். 2013ல கண்மணி நடன குழுவோட பாடி கார்டாவும் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு அவனுடைய தலை மட்டும் ஊர்ல கிடைச்சிருக்கு. இந்த முத்துவை பத்தி தெரிஞ்சுக்க பல மர்மங்கள் வெளியே வருது. முத்துவை யார் கொலை பண்ணிருப்பா? அவனுக்கு ஏன் காட்டான்ற ஒரு பேர் இருக்கு? எம்எல்ஏ பென்னிக்கும் இவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? அடுத்து அந்த எம்எல்ஏ பென்னியும் போய் விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஊருக்குள்ள இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம காலின் இருக்கார்ல, அவர் வந்து அந்த கண்மணி நடன குழுல இருந்த சிற்றுன்ற ஒரு பொண்ணை மீட் பண்றதுக்காக போயிருக்காரு. அவங்க இப்போ அந்த டான்ஸ் தொழிலெல்லாம் விட்டுட்டு டெய்லரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சிற்றுன்ற பொண்ணு போய் மீட் பண்ணி ஹீரோவுடைய போட்டோ காமிச்சு இவன் உனக்கு தெரியுமான்னு கேட்க, இவர் எங்களுக்கு நல்லாவே தெரியும், இவருடைய பேர் முத்து அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு இப்போ முத்து இவங்க எப்போ முதல் முறையா சந்திச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல சிட்டுவும் அதே நடன குழுல இருந்த மீனான்ற பொண்ணும் அன்னைக்கு ஈவினிங் நடக்க போற ப்ரோக்ராம்காக ரெடியாகி கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பஸ்ஸும் வரல. ஒரு பக்கம் ப்ரோக்ராம் போறதுக்கான டைம் வேற போயிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த 2 பொண்ணுங்களும் தலையை பிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்ப அந்த வழியா புழுக்க வியாபாரியான நம்ம முத்து கிராஸ் பண்ணிருக்காரு. மீனாவும் சிட்டுவும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவர் வண்டியை நிறுத்தி வாங்க நான் உங்களுக்கு டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்கள வண்டியில் ஏத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம முத்துவோட யதார்த்தமான பேச்சு இதெல்லாம் மீனாக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. முத்து தான் சேஃபா இப்போ அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கக்கூடிய ஸ்பாட்டு கூட்டு வந்து விடுறாரு. அங்க விட்டதுமே இந்த திருவிழா இருக்க சில ஆண்கள்லாம் இந்த பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறானுங்க. அப்ப குறுக்க நம்ம முத்து புகுந்து அவனுக்கு எல்லாரையும் மிரட்டி அனுப்பியிருப்பாரு. முத்துவோடைய இந்த தைரியத்தையும் நல்குணத்தையும் பார்த்துட்டு அந்த நடன குழு டீம் முத்து கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறாங்க. நாங்க இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு வந்து போறதுக்கு வண்டி வசதி இல்ல, நீங்க வேணா எங்க குழுக்கு டிரைவரா வரீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட, சரி ஓகே நான் வரேன், நீங்க கூப்பிடுறப்ப நான் வருவேன், ஆனா நான் எங்க போறேன் என்ன பண்றேன் நான் யாரு இதை பத்தியெல்லாம் நீங்க எந்த கேள்வியும் கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லிட்டு தான் இவர் அந்த நடன குழுல ஒரு டிரைவரா வேலைக்கு ஜாயின் பண்ணிருப்பாரு. அப்படி ஜாயின் பண்ணதும் மீனாவும் சிட்டுவும் தங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே வீட்டுல தான் இவரும் வெளியே பால்கனில தங்க ஆரம்பிக்கிறாரு. இப்படிதான் முத்து இந்த நடன குழுல வந்து ஜாயின் பண்ணிருக்கான். இந்த பிளாஷ்பேக்லாம் சிட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க போக வேண்டிய பஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மீதி கதையை நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க பஸ் ஏறி கிளம்புறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் எம்எல்ஏ பென்னிக்கு இந்த போலீஸ்காரங்க மூலியமா முத்து இறந்துட்டான்ற செய்தி போய் சேருது. முத்து இறந்துட்டான்ற விஷயம் கேள்விப்பட்டதுமே எம்எல்ஏ பென்னி ஒரு மாதிரி எமோஷன் ஆகிறாரு. அப்படியே இப்போ பிளாஷ்பேக்ல முத்து இவர் முதல் முறையா எப்ப சந்திச்சாருன்னு சொல்லிட்டு 2005ல கேரளா காட்டு பகுதியில ஒரு மதங்கட்ட யானையை பார்த்து எல்லாரும் மிரண்டு இருக்கானுங்க. அது தன்னுடைய சங்கிலியா அறுத்துட்டு வந்து அட்டாக் பண்ண பார்க்கும்போது அப்போ ஒருத்தன் மட்டும் தைரியமா முன்னாடி வந்து நின்று அந்த யானையை கண்ட்ரோல் பண்றான். அவன் வேற யாரும் இல்ல, நம்ம முத்து என்கிற காட்டான். இவனுக்கு காட்டான்ற இன்னொரு பேருக்கு வரதுக்கு காரணமே இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அசாதாரணமான முரட்டுத்தனம். இப்பேற்பட்ட முத்து என்கிற காட்டான யார் கொலை பண்ணிருப்பா? இந்த கேள்வியோட தான் எபிசோட் 4 முடிக்கிறாங்க. இப்போ எபிசோட் 5ஓட ஆரம்பத்திலே ஊருக்குள்ள திரும்பவும் நம்ம காளையன் கண்மணி நடன குழுல இருந்த சிட்டுன்ற பொண்ணை மீட் பண்ணி திரும்பவும் முத்துவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க திரும்பவும் அதே பிளாஷ்பேக் குள்ள போறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல முத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த நடன குழு கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகுறாரு. அதுலயும் குறிப்பா மீனா கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிக்கிறாரு. இன்ஃபேக்ட் மீனாக்கு முத்து மேல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் காதலாவும் மாறுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் நம்ம முத்து அந்த கிராமத்துல சுத்திக்கிட்டு இருக்க ஒரு ஐஸ் வண்டிக்காரர் கிட்ட இந்த ஊர்ல பெரிய ரவுடி யாரு அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு
வந்திருக்காரு. சம்பந்தமே இல்லாம இவன் எதுக்காக கொலைகாரன் ரவுடியை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மீனாக்கு ஹீரோ மேல சந்தேகம் வருது. அடுத்த சீன்ல மீனா முத்து கிட்ட, நீ எதுக்காக கொலைகாரனை பத்தி எல்லாம் விசாரிக்கிற? நீ இந்த ஊர்லயே பெரிய கொலைகாரன் யாருன்னு விசாரிச்சே, அவனுடைய பேர் அட்டாக் ஆறுமுகம், அவனை பத்தி எல்லாம் நீ எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? உன்னுடைய கடந்த காலம் தான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, நேரம் வரும்போது நானே சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அப்போதைக்கு நம்ம ஹீரோ அவாய்ட் பண்ணிடுறான். ஆனா அன்னைக்கு ராத்திரி முழுக்க மீனாவால ஹீரோ கிட்ட ஹீரோ யாருன்னு தெரிஞ்சுக்காம இருக்க முடியல. சோ அதனால அன்னைக்கு நைட்டு வா கொஞ்சம் வெளியே போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு வெளியில ஒரு பருத்தி பால் கடைக்கு கூட்டு வந்து மீனா அப்படி நம்ம ஹீரோ கிட்ட அவளுக்குள்ள இருக்கக்கூடிய காதலோட, உண்மையிலே நீ யாரு, எதுக்காக நீ இப்படி எங்க ஊருக்குள்ள வந்து கொலைகாரனை பத்தி தேடிட்டு இருக்க? ஒருவேளை நீ ஊருக்குள்ள வந்து புழுக்கைகளை வாங்கிட்டு இருந்தது காரணமே அந்த ஊர்ல இருக்க ரவுடிங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வியா கேட்க, இங்க பாரு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் யாரு, நான் என்ன வேலைக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன், எங்க போறேன், என்ன பண்றேன், இந்த மாதிரி எந்த கேள்வியுமே நீங்க கேட்க கூடாதுன்னு சொல்லி தானே நான் உங்க கூட சேர்ந்தேன். இப்ப எதுக்காக இதெல்லாம் கேட்கற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அப்படிலாம் நீ யாருன்னு தெரிஞ்சுக்காமலாம் விட்டுற முடியாது. சரி ஓகேமா, நானே நேரம் வரும்போது சொல்றேன் அப்படின்ற மாதிரி அப்போதைக்கு மீனாவை சமாளிச்சுட்டு வந்திருக்காரு. போக போக மீனா டீப்பா முத்துவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்படி இந்த பிளாஷ்பேக் ஸ்டோரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் எம்எல்ஏ பென்னியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் அவருடைய பழைய இடத்துக்கு போயிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு காட்டு பகுதி. அங்கதான் அவருடைய பழைய டிம்பர் ஃபேக்டரி இருக்கு. அங்க வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு மலையாளி கூட சரக்கு அடிச்சுக்கிட்டே இந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் முத்துவோடைய போட்டோ காமிச்சு, இவனை யாரும் உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க, நல்லா தெரியுமே, என்னுடைய பேர் முத்து, ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த மலையாளி சொல்ல, ஆனா இப்போ உயிரோடு இல்லப்பா, அவர் செத்துட்டாரு, அவருடைய தலை மட்டும் தான் எங்க ஊர்ல கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டுதான் அந்த மலையாளி ஒரு மாதிரி ஷாக் ஆகிறான். எது காட்டானா கொண்டுட்டாங்களாம்? காட்டானாலாம் யாரும் கொல்ல முடியாது, காட்டானா கொல்லணும் இன்னொரு காட்டான் தான் வரணும். இப்போ இருக்காரு எம்எல்ஏ பென்னி முறையா முத்துவை எங்க சந்திச்சா தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் அந்த 2005 பிளாஷ்பேக் உள்ள போனான். அந்த 2005 பிளாஷ்பேக்ல நம்ம முத்து இந்த டிம்பர் ஃபேக்டரியில ஒரு சாதாரண யானை பாகனா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பென்னிய ஒரு கேங் கன் பாயிண்ட்ல வந்து அவனை கடத்திட்டு போறாங்க. அது காரணம் என்னன்னா, அவன் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்க கூடாது, அதுக்காக தான் அந்த பென்னியை கடத்திட்டு போக பார்த்திருக்காங்க. ஆனா குறுக்க நம்ம முத்து என்கிற காட்டான் அவனுடைய யானையோட பெரிய மரத்தை புடிங்கி எடுத்துட்டு வந்து கடத்திட்டு போற பென்னியோட கார் முன்னாடி போட்டு அவனை காப்பாத்துறாரு. அந்த இடம் தான் பென்னியோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ இப்போ மினிஸ்டர் வரைக்கும் வந்திருக்கான். ஸோ அதனால பென்னி என்னைக்குமே முத்துக்கு கடமைப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த மலையாளி அந்த பிளாஷ்பேக் சொல்லி முடிக்க, முத்து என்கிற காட்டான் போற இடத்துல எல்லாம் நல்லதான் பண்ணிருக்கான். ஆனா அவனை யார் கொண்டு இருப்பா அப்படின்ற அந்த கேள்வி மட்டும்தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த போலீஸ்காரங்களுக்கு மிஞ்சுது. அப்படியே இந்த எபிசோட் 5 முடிக்கிறாங்க. மக்களே, டியூரேஷன் ரொம்ப போறதுனால இந்த சீரீஸை நான் 2 பார்ட்டா போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 5 எபிசோட் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்த 5 எபிசோட்ஸை பார்ட் 2ல பார்ப்போம். அதுல தான் முத்துவை சுற்றி இருக்கக்கூடிய மிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு ரிவீல் ஆகும். முத்துவை யார் கொலை பண்ணா, முத்துக்கும் சிவேட்டனுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் என்ன, முத்துவை லவ் பண்ண மீனாவுடைய நிலைமை என்னாச்சு, கடைசியில முத்துவோடைய தலை மட்டும் கிடைச்சிருக்கே, அவனுடைய பாடி என்னாச்சு, முத்துவோடைய இந்த மிஸ்டீரியஸான கேஸை போலீஸ்காரங்க எப்படி சால்வ் பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே பார்ட் 2ல பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். சரி மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. மிக மிக விரைவில் பார்ட் 2ல நம்ம சந்திப்போம். டாடா, பை பை.